Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் ராஜதீபா. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட்டாக இப்போ ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜதீபா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். அவங்க நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரேன். ஸ்கூலிங் அங்கே தான் முடித்தேன். காலேஜ் வந்து வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் வந்துட்டு பிஇசி வந்து முடித்தேன். ஸோ இங்கே வந்து 2024 பாஸ் என்ன பண்ணீங்க? 6 months வந்துட்டு நான் எங்கள் ஊர்லேயே எங்கள் அம்மா கூட வந்து ஒர்க் பண்ணேன். தென் வந்து ஃப்ரெண்டோட ரெஃபர் மூலமா இங்கே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஃப்ரெண்டு மூலம் தான் தெரியும். இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு இப்போ அட்டன் பண்ணுறது? 5 5வது இன்டர்வியூ. ஃபைன். இன்டர்வியூவில் என்னென்ன கேட்டாங்க உங்களுக்கு? ஒரு 3 rounds இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சீக்வல் MySQL வந்து query based question. என்னென்ன query ஒரு 10 இருந்துச்சு. பேசிக் 5 क्वेश्चन சொல்லுங்க. 5 question. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கேளுங்க. ஓகே. இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் அவங்க கஸ்டமர் ஐடி வச்சுட்டு டேபிள் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து வந்து கன்கேட் பண்ணுறது, அப்புறம் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி, ஸோ யூனிக் வேல்யூஸ் எடுக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருந்துச்சு. அதில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணி எழுதுறோமா, ஸோ நம்மளை ட்ரெயின் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. திங்க் பண்ணுறோமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஓகே. இப்போ செகண்ட் சொல்ல வரது என்னன்னா ஜாயின்ஸ்லேருந்து வந்துச்சு, ஃபங்க்ஷன் கன்கேட் இந்த யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சப்கொரியிலேருந்து எதுவும் கேட்டிருந்தாங்களா? சப்கொரியிலேருந்து கேட்கல. கன்ஸ்ட்ரைன்ஸ் நார்மலாக கேட்டிருந்தாங்க. ஃபைன். ஸோ அடுத்து எஸ்கியூஎல் தாண்டி செகண்ட் வந்து நான் பவர் பிஐ டெவலப்பர் இது பண்ணனால எனக்கு பவர் பிஐ வந்து ஃபுல்லாக கேட்டாங்க. பவர் பிஐ என்ன கேட்டாங்க? ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு மாடல் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது, ஸோ சிம்பிள் கொஸ்டின், டேஷ்போர்ட்னா என்ன, விஷுவல்ஸ்னா என்ன, எந்தெந்த சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நார்மலான சிங்கிள் லைனில் டேபிளே இல்லாத ஒரு இதை கொடுத்து இதை வந்து நீங்கள் எப்படி வந்து மாற்றுவீங்க சீக்வல் யூஸ் பண்ணி பவர் பிஐ யூஸ் பண்ணி, அந்த மாதிரி வந்து கேட்டாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணுறோமா, நம்மளை ட்ரெயின் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்துச்சு எனக்கு. தேர்ட் ரவுண்ட் வந்து மேனேஜரல் ரவுண்டில் வந்துட்டு எனக்கு ஆப்டிடியூட் இருந்துச்சு. ஓகே. ஸோ சால்வ் பண்ணுறோமா இல்லை எந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு ஸோ ஓகே, கேக்கு நார்மலாக ஒரு கேக்குனா நீங்கள் 8 கேஸ் ஒரே மாதிரி எப்படி இது பண்ணுவீங்க, தென் வந்து 6 ரிங்ஸ் வந்து ஃபுல்லாக இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம போய் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் டே வந்து 1 அவங்ககிட்ட இருக்கணும், மீதி 5 நம்மகிட்ட இருக்கணும். செகண்ட் டே வந்து 2 அவங்ககிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட வந்து 4. ஆனால் அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அது முடிச்சக்கப்புறம் வந்துட்டு சிஇஓ அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, உங்களை அந்த மாதிரி மட்டும் பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 days வந்துட்டு எனக்கு வந்து டாஸ்க்கு அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அடுத்து வந்து ஆன்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நார்மலாக தியரட்டிக்கலாக தான் இருந்துச்சு. டேட்டா எப்படி வந்து எடுக்கிறோம் பவர் பிஐல, அந்த மாதிரி ஃபுல்லாக தியரட்டிக்கலாக இருந்துச்சு. செகண்ட் டே வந்து டேஷ்போர்ட் கிரியேஷன் சொல்லியிருந்தாங்க. தேர்ட் டேவும் வந்து எனக்கு டேஷ்போர்ட் கிரியேஷன் தான் இருந்துச்சு. ஸோ உள்ள டீப்பாக இது பண்ணால் அதுக்கப்புறம் ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிட்டீங்க. ஃபைன். இங்கே என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க பவர் பிஐல? இங்கே வந்துட்டு நான் 2 ப்ராஜெக்ட் பண்ணேன். பிளிங்கிட்டு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாமே காமனாக எல்லாருமே பண்ணேன். இன்னொன்று வந்துட்டு நானாக வந்து எமர்ஜென்சி டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பண்ணேன். ஸோ மீதி பண்ணுறதுக்கெலாம் தனித்தனியாக குட்டி குட்டியாக நானாக ChatGPTலேருந்து இல்லைன்னா கேகிலேருந்து நானாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது பண்ணி மெண்டார் யார் உங்களுக்கு இங்கே எப்படி எடுத்தாங்க? ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து டைட்டஸ் சார் தான் வந்து பாபியை வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 1 month ப்ரிப்பரேஷன் கிளாஸில் போனதான் எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சு. ஏன்னா இதனால நான் இன்னொரு டைம் நல்லா சொல்லுங்கள். ப்ரிப்பரேஷன் கிளாஸ் வாங்கன்னா யாரும் வர்றதே இல்லை. ஏன்னா டெக்னிக்கலாக நம்ம உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் தனியாக எடுத்துகிட்டு வரும். எதுக்காகன்னா ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்தால் தான் உங்களோட டவுட்ஸ் என்ன, நீங்கள் அப்போ தான் ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க, நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ தான் ட்ரெயினர் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரிப்பரேஷன் கிளாஸ் வந்தால் தானே உங்களை இன்டர்வியூக்கும் ப்ராசஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே. அதில் யார் எடுத்தாங்க ப்ரிப்பரேஷன்? தங்க திரும்ப நல்லா எடுத்தாங்க. உண்மையாகவே சூப்பராக எடுத்தாங்க எல்லாமே. ஏன்னா நான் பவர் பிஐ கிளாஸ் வந்து சரியாக அட்டன் பண்ண முடியல, என்னால் சில இஷ்யூஸ் இருந்தனால. நான் அது
4 மந்த்ஸ்க்கு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அட்டன் பண்ண கிளாஸு. ஸோ லாஸ்ட்டாக என்ன அட்டன் பண்ண முடியல. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இதுவும் ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் லைவாகவும் இருந்துச்சு, டாஸ்க் ஓரியன்டாக எல்லாமே டேட்டா அனலிஸ்ட்க்கு எல்லாமே பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு கேட்ட கொஷின் எல்லாமே அவங்க கவர் பண்ணலாம் தான் இருந்துச்சு. அவர் கவர் பண்ணதான் இருந்துச்சு. அது இன்னொரு டைம் நல்லா சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வரதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடச்சிரும். ஸோ பவர் பியில் இதெல்லாம் தான் இருக்குது, ஸோ இதுதான் கேட்க போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ட்ரெயினரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் ட்ரெயினர் சொன்னது தான் எனக்கு இன்டர்வியூவில் வந்துச்சு அப்படின்னு. அப்போ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஷார்ட் டேர்மில் நடந்துடும். கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் வேகமாக நம்ம டெக்னிக்கலி ஸ்ட்ராங் மட்டும் ஜாபுக்குள்ளே போயிடலாம். ஃபைன். நம்ம இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கிளாஸ் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபைன். இங்கே ஹச்ஆர் டீம்லேருந்து யாரும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணதெல்லாம்? ஜெயமுருகன், அகிலன் சார், எல்லாம் பண்ணாங்க. ஓகே, ஓவராலாக அவர் சாட்டிஸ்ஃபைடு கரெக்டுங்களா? ஃபைன். ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா எதுவும் ஸ்ட்ரகிள்னாலும் வாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.